சேப்பங்கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ரெண்டு இலை வந்துருக்குது எல்லாத்துலேயுமே. 1 2 3 4 வந்துருக்குது. சேப்பங்கிழங்கு அழகாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து பூ இருக்குது. இந்த ஜாதி மல்லி செடியில் வந்து அரும்பு தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். பூவெல்லாம் பறிச்சுன்னு வீடியோ பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம கொய்யாக்கா மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொய்யாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அன்றைக்கே காமிச்சேன். அவரைக்காய் செடியில் வந்து எல்லாம் மஞ்சளாகிட்டு இருந்துச்சு செடின்னு சொல்லிட்டு இந்த மண்கலவை நம்ம மாற்றி வச்ச எருவெல்லாம் போட்டு விட்டோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மஞ்சளாக இருந்த இலையெல்லாம் காணோம். நான் இத்தனைக்கும் அதை எதுவுமே கட் பண்ணி போடலை. இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இலையெல்லாம் பூச்சி அடிச்ச மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ நல்லா இருக்குது. அப்போ அந்த மண்ணு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. நான் அதெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன். மண்கலவெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து 2 கலையில் பூ வந்துருந்துச்சு. நம்ம அதை ஏதோ மாற்றி இடிக்கும்போது அந்த பூவெல்லாம் கொட்டிடுச்சு. இப்போ மறுபடியும் இதில் பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது ஒரு பூ வருது, இது ஒரு பூ வருது. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது, வாழை மரமும் நல்லா இருக்குது. நம்மளுது இன்றைக்கி வந்து ஏதாவது நான் சாயங்காலமாக டைம் கிடச்சா நான் வந்து உங்களுக்கு மாற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒன்று மாற்றி வச்சுட்டு போகலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து காலையில் நம்ம ஏன் வந்திருக்கிறோம், வெயில் நிறைய இருக்குது. ஆனாலும் செடிக்கு தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா சாயங்காலம் வந்தோம்னா செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. அதனால் சரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே பூக்கிலேருந்து வீடியோ பண்ணிட்டு போயிடலான்னு வந்து. நீங்கள் பாருங்கள், நம்ம முருங்கை மரத்தில் யாரோ கட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னேன் நான். புது துளிர் வந்துருக்குது கட் பண்ணி இடத்துலேருந்து. கரும்பெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மறுபடியும் மேலே மேலே நம்ம ஒடிச்சு விட்டா கூட புது புது கரும்பு வந்துனே இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாட்டு செம்பருத்தியில் எதுவும் பூ இல்லை. நேற்று ஒரு பூ பூத்து இருந்துச்சு தானே நாட்டு செம்பருத்தி. நேற்று ஒன்று பூத்து இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை. மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இலையெல்லாம் உருவி விட்டு கட் பண்ணி விட்டு இப்போ இதில் பாருங்கள் எல்லாத்துலேயும் அரும்பு வருது. இது வந்து மதுரை மல்லி. அடுக்கு மல்லியிலையும் வந்து நேற்று பூ பூத்து பாருப்பா, எவ்வளோ நீட்டாக தானே வந்துருந்துச்சு. இதை இந்த செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் மரம் நல்லா. வெயில் வந்து ரொம்ப நிற்க முடியலைங்க, கஷ்டமாகுது வீடியோ பண்ணுறதுக்கு. ரொம்ப வெயில் தாக்கமாக தண்ணி வந்துனே இருக்குது. முருங்கை மரமும் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஜாதி மல்லி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து பூ இருக்குது. இந்த ஜாதி மல்லி செடியில் வந்து அரும்பு தான் இருக்குது. நான் இது போகும்போது உங்களுக்கு பூ பறித்து காட்டுறேன். சேப்பங்கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 இலை வந்துருக்குது எல்லாத்துலேயுமே. 1 2 3 4 வந்துருக்குது. சேப்பங்கிழங்கு அழகாக இருக்குது. நம்ம கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துட்டு பிறகு தான் இதில் வந்து முருங்கைக்காய் வைக்கணும். அதனால அதை அப்படியே நான் ஒடிச்சு விட்ருக்குறேன் கலையை. கத்திரிக்காய் செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கலையில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்குது. நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து வேற மாற்றி வைக்கணும். கத்திரிக்காய் செடியை வேற தொட்டியில் 3 பூ பூத்துருக்குது. அடுக்கு செம்பருத்தியில் கனகாமரம் பூவும் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்குது. அரளி பூ எவ்வளோ பூத்து இருக்குது. அரளி செடியில் வந்து 1 2 3 4 5 6 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரளி செடியில். செம்பருத்தி செடி வந்து கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. அதில் எந்த இதுவும் தெரியல, பார்க்கல பூ வைக்குதா என்னான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.